மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 173. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:7. இவ்வசனத்தின் அப்போஸ்தலர் இருதயத்தையும் சிந்தையையும் வேறுபடுத்துகின்றார். இருதயம் அன்பை அடையாளப்படுத்துகின்றது. ஒரு விஷயத்தை குறித்து நல்ல உணர்வுகளை மாத்திரம் நாம் பெற்றிருப்பதோடு அல்லாமல் நம்முடைய சிந்தைகள் அமைதலுடனும் இருக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் பரிந்துரைக்கின்றார். இவ்வசனம் நம்முடைய சொந்த சமாதானத்தை குறித்து பேசாமல் தேவனுடைய வல்லமை குறித்தும் அவருடைய நற்குணத்தை குறித்தும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தமது வலது கரத்தால் பிடித்து கொள்வதற்கு விருப்பமுள்ளவராயிருக்கின்றார் என்பதையும் உணரும்போது நம்மிடத்தில் ஏற்படும் சமாதானமாகிய தேவ சமாதானத்தை குறித்து பேசுகின்றது. இச்சமாதானம் பயம் அல்லது கவலைக்கிடமான எண்ணங்கள் அல்லது ஒவ்வொரு எதிர் உணர்வுகளுக்கும் சவாலாகவும் காவலாகவும் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் நிற்கின்றது. இவ்வாறாக இது கிறிஸ்துவனின் இருதயத்தில் கற்றலிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்தை பெற்றிருக்கும் நிலையில் அவனுடைய மனதை காத்து கொள்கின்றது. மேலும் இது அவனுடைய சிந்தையையும் அறிவையும் கூட பாதுகாத்து தெய்வீக வல்லமை, ஞானம் மற்றும் அன்பு குறித்தும் அவனுக்கு உறுதியளித்து அவனை வழிநடத்துகின்றது என்பதே. ஆமென்.